வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்ம தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். வாழைப்பழம் சாப்பிடும்போது அது பழுத்த வாழைப்பழமாக இருக்கா இல்லையான்றது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். பழுத்த வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது நிறைய மருத்துவ நன்மைகள் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களாக நம்ம இருக்கோம் அப்படின்னா 2லிருந்து 3 வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உணவுகள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாழைப்பழங்களை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா செரிமானத்துக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வாழைப்பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமான மண்டலத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வாழைப்பழம். ஸோ வாழைப்பழம் வந்து டைஜஷன் ப்ராசஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வாழைப்பழங்களில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நிறைந்திருக்கு. ஸோ டயட்ரி ஃபைபர்னு சொல்லுவோம். ஸோ இந்த நார் சத்து வந்து குடல் இயக்கத்தை சீராக வைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அஜீரணம் மற்றும் கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற அந்த மலச்சிக்கல் பிரச்சனைகள் நமக்கு வந்து நீக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ வந்து மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து சரி பண்ணுறதுக்கும் மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு, டயேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வயிற்றுப்போக்கின் போது உடல் இழந்த சத்துக்களை மீண்டும் நமக்கு வந்து மீட்டு கொடுக்கறதுக்கு எல்லாமே வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும். ப்ரீபயோட்டிக் தன்மையும் கொண்டிருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் போன்ற மூலக்கூறுகள் வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை தூண்டி செரிமானத்தையும் மேம்படுத்துது உங்களுக்கு. ஸோ போதுமான அளவுக்கு உங்களுக்கு நார் சத்து வாழைப்பழங்கள் இருக்கிறதால நீங்கள் சாப்பிடக்கூடிய கடினமான உணவு மூலக்கூறுகள்லாம் உடைத்து செரிக்கப்படும். செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு மூலக்கூறுகள்லேருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள்லேருந்து உங்களுக்கு வந்து வெளியேற்றப்பட்டுவிடும். எந்த விதமான செரிமானம் பிரச்சனையுமே இல்லாமல் நலமோடு இருக்கணும்னா வாழைப்பழங்கள் எடுத்துக்கலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழங்கள் எடுத்துக்கலாங்க. வாழைப்பழம் ஹார்ட்டோடைய ஹெல்த்தை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சத்து கணிசமான அளவில் இருக்குது. ஸோ இந்த கனிமச்சத்து என்ன பண்ணுது அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய சோடியத்தினுடைய அளவை கட்டுப்படுத்தி பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தத்தை வந்து சீராக பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதன் மூலமாக நரம்புகள், ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து போக ஆரம்பிக்கிறதால இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடெல்லாம் சீரான இருக்கும். இப்போ உங்களுக்கு பிபி ப்ராப்ளம் இல்லை, இப்போ கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை நீக்கிறதுக்குமே வாழைப்பழம் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் ரத்த நாளங்களில் படிந்து இருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பு உங்களுக்கு வந்து குறைத்து ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு மட்டுமே அதிகரிக்கும். ஸோ இதன் மூலமாக இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ரத்த நாளங்கள் வழியாக இதயத்துக்கு வந்து கிடைத்து கொண்டே இருக்கிறதால இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடு சீரான இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போவதல் போன்ற பக்க விளைவுகள் எதுவுமே இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். ஸோ பன்மடங்கு இதயத்தை பலம் பெற வைத்துக் கொள்ளணும்னா வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய இரும்பு சத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலில் குறைந்த ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தும். ரத்த சிகப்பணுக்கள் அதிகப்படுத்தப்படுவதற்கும் ரத்த சோகையை குணப்படுத்துறதுக்கும் எப்படி சம்மந்தம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ ரத்த சோகை உங்களுக்கு வந்து வருதுன்னா அதுக்கான காரணமே இரும்பு சத்து உங்களுக்கு வந்து குறைந்து ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சு போய் அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சு போகிறதால தான். ஸோ ஹீமோகுளோபின் குறைஞ்சா உங்களுடைய உடம்புக்கு வேண்டிய ஆக்சிஜன் சப்ளைவே கிடைக்காது. ஏன்னா ஹீமோகுளோபின் தான் உடல் முழுவதுக்குமே ஆக்சிஜன் சப்ளைவை நமக்கு வந்து சிறப்பாக கொடுக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய அளவே குறைஞ்சிருச்சு அப்படின்னா மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள்லாம் நமக்கு வந்து தென்பட ஆரம்பிக்கும். ஸோ இதுலேருந்து விடுபடணும்னா மூல காரணமாக இருக்கக்கூடிய இரும்பு சத்து பெற்றுக்கொண்டு ரத்த சோகையை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்து சுறுசுறுப்பாக நம்ம இருக்கணும், பலவீனத்தை நீக்கி கொள்ளணும். அதுக்கு தான் வாழைப்பழம் ஹெல்ப் பண்ணும். மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியதுங்க வாழைப்பழம். ஸோ வாழைப்பழம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும் அண்ட் மூடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வைக்கும். என்ஹான்ஸ்மெண்ட்டாக ஒரு ஃப்ரெஷ்ஷான மூடு வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய விட்டமின் B6 இருக்குங்க இல்லையா, இது வந்து நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி சுறுசுறுப்பாக ஆக்குறதுக்கும் நரம்பு மண்டலத்தை எப்போதுமே அமைதியாக பராமரிக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ட்ரிப்டோஃபான் அப்படின்ற ஊட்டச்சத்து வாழைப்பழங்களில் இருக்குது. ஸோ இது வந்து உடலில் செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனாக மாற்றப்படும். ஸோ இந்த செரட்டோனின் அப்படின்ற அந்த ஹார்மோன் வந்து மகிழ்ச்சியை தரக்கூடிய மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஹார்மோன். இதனால் மனநிலை எப்போதுமே சீராக இருக்கிறதோட நல்ல தூக்கமும் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ மன அழுத்தத்தை வந்து குறைத்து கொண்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கம் வந்து வேணும் அப்படின்னாலும் அல்லது பகல் வேலைகளில் வாழைப்பழங்களை சாப்பிடும்போது சுறுசுறுப்பாக நம்ம வந்து இருக்கணும், நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையுமே பலம் பெற வைத்துக் கொள்ளணும் அப்படின்னாலுமே வாழைப்பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. எலும்புகள் வலிமை பெறுவதற்கு வாழைப்பழங்கள் எடுத்துக்கலாம். ஸோ
போன் ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வாழைப்பழத்தில் ப்ரீபயாட்டிக் கார்போஹைட்ரேட்டான ஃப்ரக்டோ கேலிங்கோசாக்கரைடுகள் வந்து இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களால் உறிஞ்சப்பட்டு கால்சியம் போன்ற தாதுக்களை வந்து உடல் உறிஞ்சக்கூடிய திறனை அதிகரிக்குது. ஸோ இது ஒட்டுமொத்த எலும்பு ஆரோக்கியத்துக்குமே வலுவூட்டும். அதாவது பார்த்தீங்கன்னா, வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த ப்ரீபயாட்டிக் கண்டென்ட் தான் மற்ற உணவுகள் நம்ம ஏதாவது சாப்பிட்டோம்னா அதில் வந்து எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை உறிஞ்சி எலும்புகளை வலுப்படுத்தும். இதனால் உங்களுக்கு வந்து எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வலிக்கிறது, குத்துவது போன்ற வலி ஏற்படுறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. முதுகு வலி, கை கால்கள் திறந்து போகிறதால ஏற்படக்கூடிய வலி, மூட்டு வலி, ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், இந்த மாதிரி பிரச்சனையுமே இருக்காது. அப்புறம் தோள்பட்டை வலி ஏற்பட்டது, இடுப்பு வலி ஏற்பட்டது, இந்த மாதிரி எந்த எலும்பு தொடர்பான பிரச்சனையுமே இருக்காது. தசைகளுமே உங்களுக்கு வந்து வலிமையாக தான் இருக்கும். தசைகள் தளர்ந்து போகிறது, தசைகளில் வந்து வீக்கங்கள் ஏற்படுறது, இது மாதிரி எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. அப்போ குறிப்பாக உங்களுடைய தசைகளும் வந்து வலிமையாக இருக்கிறதால பற்களுமே வந்து உங்களுக்கு வலிமையாக இருக்கும். ஸோ எலும்பு, தசைகள், பற்கள் இது அத்தனையுமே வலிமை பெற வைத்துக்கொண்டு உடலை உறுதியாக மாற்றிக்கொள்வதற்கு வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சிறுநீரக ஆரோக்கியம் மேம்படுவதற்கு வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ கிட்னி ஹெல்த் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். நம்மளுடைய உடம்புகளில் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா கழிவுகள் வந்து முறையான அளவில் வெளியேற்றப்படாது. அப்போ கழிவு நீக்க மண்டலம் தன்னுடைய வேலையை மிகச்சிறப்பாக செய்யலைன்னா நச்சு கழிவுகள்லாம் உடல்லே தேங்க ஆரம்பிக்கும் போது பல்வேறு விதமான நோய்களும் பிரச்சனைகளும் தொற்று நோய்களும் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் கூட நமக்கு வரும். ஸோ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வாழைப்பழங்களை சாப்பிடும்போது அந்த கிட்னி ஹெல்த்தை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம். பொட்டாசியம் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் வந்து சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்துறதோடு சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகிறத தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணும். ஸோ பொட்டாசியம் வந்து சிறுநீரில் வந்து கால்சியம் வெளியேறுவது வந்து உங்களுக்கு வந்து குறைக்கும். அப்போ சிறுநீரில் வந்து பெருமளவு கால்சியம் வெளியேறிச்சு அப்படின்னா நமக்கு வந்து எலும்புகளுக்கு பலப்படுத்துறதுக்கான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காது. அப்போ நமக்கு அது வந்து வீக்னஸ் தான் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கணும். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படாமல், கிட்னி ஸ்டோன்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் எதுவும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக கழிவு நீக்க மண்டல வேலையை மிகச்சிறப்பாக செய்கிறதுக்கு தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய உணவுகளை வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளணுங்க. நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வாழைப்பழங்களை எடுத்துக்கலாம். ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக நமக்கு இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வாழைப்பழத்தில் வந்து கலோரிகளோட ஒப்பீட்டளவு பார்க்கும்போது குறைவாக இருக்குது அப்படின்னாலும் நார் சத்து அதிகமாக இருக்கிறதால வாழைப்பழங்களை நம்ம உட்கொண்டதுக்கப்புறம் நீண்ட நேரத்திற்கு வயிறு நிறைந்த ஒரு உணர்வு இருக்கும். அதாவது உணவுகளையே சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஃபுல்ஃபில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறதால தான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த வாழைப்பழம் துணை புரியும். ஸோ உங்களோட டயட்டில் நீங்கள் வாழைப்பழங்களை ஆட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்துள்ள உணவுகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் வந்து குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவாக இருக்கணும். அந்த உணவு நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய உணவாக இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் ஒரு சிறந்த உணவு தான். இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பசி வந்து எடுக்காது. இதனால் நொறுக்கு தீனிகள், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ், அதாவது குப்பை உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்க மாட்டீங்க, உடல் எடையும் அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. வாழைப்பழம் உங்களுடைய பசியை கட்டுப்படுத்தி ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரித்து விடும். அதனால் பார்த்தீங்கன்னா தொப்பை அந்த மாதிரி அமைப்பு இருக்காது, ஆங்காங்கே கொழுப்பு படிவுகள் இருக்காது, கனக்கச்சிதமான கட்டுடல் மேனியை நீங்கள் பெறுவீங்க. ஸோ இதுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூவன் வாழைப்பழம், ரஸ்தாளி வாழைப்பழம், குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாழைப்பழங்களில் என்னென்ன வகைகள் இருக்கோ, மலை வாழைப்பழம், பேயன் வாழைப்பழம், மொந்தன் வாழைப்பழம் அப்படின்னு நிறைய வாழைப்பழங்கள் வந்து எடுத்துக்கோங்க. கற்பூர வாழை அது மாதிரி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று மருத்துவ நன்மைகள் கிடைக்கப்பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.